6th லெசன் ட்ரிக்னாமெட்ரி லெசன் மிஸ்ஸு காலையில் நடத்தின ப்ராப்ளம் சரியாம்மா. ஸோ அதையே நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ சொன்னீங்க திருப்பி நடத்துங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இதை திருப்பி நீங்கள் பார்த்துட்டு எத்தனை வாட்டினாலும் பார்த்துக்காங்க. ஆனால் மிஸ்ஸுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்களாக பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரி லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதலையே தெரிய வேண்டிய ஐடென்டிட்டிஸும் ரெசிப்ரோக்கல்ஸும் கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் சரியா. ஸோ அது ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். அதாவது tan theta is equal to sin theta cos theta சரியா. ஆனால் கொஸ்டினில் நமக்கு tan ஸ்கொயர் இருக்கலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி பண்ணணும்? sin ஸ்கொயர் போடணும், அதே மாதிரி கீழேயும் cos ஸ்கொயர் போடணும் சரியா. இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்னொன்று என்னென்னா ஐடென்டிட்டி இதில் ஒரு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா secant theta is the reciprocal of cos. ஸோ 1/cosக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? secant theta. செகண்ட் ஐடென்டிட்டி நமக்கு மொத்தம் மூக்கம் மிஸ்ஸு திருப்பி அதை எழுதுகிறேன் சரியா. ஸோ என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1. இது ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. செகண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta is equal to secant ஸ்கொயர் theta சரியா. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து என்னது? 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் theta is equal to cosecant ஸ்கொயர் theta. ஸோ ஐடென்டிட்டி சரியா. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த ப்ராப்ளத்தோட இதை தான் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரியா. சரி, ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டினில் LHS நம்ம எப்போயுமே என்ன எடுத்துக்கணும்? LHS. ஸோ LHSல என்ன இருக்குது பாருங்கள்? tan ஸ்கொயர் theta minus theta sin ஸ்கொயர் theta ஓகேவா. LHS இப்போ நம்ம எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன் மிஸ்ஸு? டேனுக்கு பதிலாக சரியா. ஸோ டேனுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர். ஒருவேளை tan theta அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, டேனுன்னு இருந்துச்சுன்னா வெறும் சைன் பை காஸ் போட்டால் போதும். இதில் வந்து கொஸ்டினில் tan ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை tan ஸ்கொயர் இருக்கிறதுனால sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் சரியா. என்ன பண்ணோம்னா இந்த sin ஸ்கொயர் வந்து இங்கேயும் இருக்குது, இதை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம் சரியா. ஸோ sin ஸ்கொயர் தீட்டாவை வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே இங்கே என்ன இருக்கும்னா 1. ஆனால் காஸ் ஸ்கொயர் எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். மைனஸ் இங்கேயும் sin ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு இல்லையா 1. இன்னொன்று இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியோ பண்ணலாம். இன்னும் சிம்பிளாக பண்ணலாம். அப்படின்னா இப்போ தான் மிஸ் சொன்னேன், இந்த 1/cos வந்து யாரோட தலைகீழி? அதாவது சீக்கண்ட் சரியா. சீக்கண்ட் வந்து காசோட தலைகீழாக பண்ணால் வரும். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? secant ஸ்கொயர் மைனஸ் 1 போடலாம். ஓகே, இங்கே ஒரு ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta is equal to secant ஸ்கொயர் theta. ஸோ இந்த 1 மட்டும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்போ என்னமாகும்? இந்த பக்கம் tan ஸ்கொயர் theta இருக்கும், இங்கே வந்து secant ஸ்கொயர் theta மைனஸ் 1 இங்கே இருக்குது, secant ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ நம்ம அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? tan ஸ்கொயர். ஸோ இங்கே sin ஸ்கொயர் theta இன்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? tan ஸ்கொயர் theta. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. ஸோ தட்ஸ் ஆல், வி காட் தி ஆன்சர். ஓகேவா? சம புரிஞ்சிச்சா? ஸோ ஒன்றுமே செய்யலை. கொஸ்டினில் tan ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர், அதுக்கு பதிலாக டேனுக்கு பதிலாக sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் போட்டோம். sin ஸ்கொயரை வெளியே காமனாக இங்கே எடுத்துட்டோம். ஸோ 1/cos ஸ்கொயருக்கு பதிலாக secant ஸ்கொயர் போட்டோம். -1க்கு பதிலாக tan ஸ்கொயர் போட்டோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிச்சா? பார்த்துட்டு செஞ்சு மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.